எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சந்தியா. எங்கள் ஊர் அரசம்பட்டு. அந்த ஊரில் இருக்கிற வடிவேல் என்ற ஊராட்சி மன்ற தலைவர் வடிவேல் என்றவர், நான் டேங்காண்ட குழந்தை அழுகுதுன்னு சொல்லிட்டு காத்தோட்டமாக போய் பால் கொடுக்கலான்னு உட்காந்துன்னு இருக்கும்போது ரொம்ப குடிச்சிட்டு வந்து என்கிட்ட தப்பாக பேசின்னு இருந்தார். நான் போயிடுன்னு சொல்லினே இருந்தேன். பேசினே இருக்கும்பொழுது என்னை ஒரு மாதிரி, அவருக்கு ரொம்ப நாளாகவே நான் ஸ்கூல் படிக்கிறதுலேருந்தே என் மேலே அவருக்கு தப்பான ஒரு எண்ணம் தான். இப்போ நான் 2 குழந்தை பிறந்துச்சேன்ற தைரியத்தில் போயிடுன்னு நார்மலாக பேசினே இருக்கும்பொழுது தப்புற நடக்க முயற்சி பண்ணி என் ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சு குழந்தை கீழெல்லாம் விழுந்து அலறி ஒரே கத்திட்டேன். நான் பக்கத்தில் இருந்து எங்கள் அம்மா ஓடி வந்தாங்க. ஏன்டா என் பொண்ணை என்னடா பண்ணுற அப்படின்னு கேட்கும்பொழுது அந்த போதையில் எங்கள் அம்மா முடியை பிடிச்சி இழுத்து எங்கள் அம்மாவையும் கீழே தள்ளிட்டான். அதை பார்த்து என் தம்பி அங்கே ஊரில் திருவிழான்னு லைட்டு போட்டு இருக்கும்போது அங்கே பக்கத்தில் இருந்தான். அவனும் ஓடி வந்து என் தம்பியை கேட்கும் பொழுது அந்த போதையிலேயே என் தம்பி சைனை அந்த இது வழியாக கழுத்தை பிடிச்சி அதை இழுத்து அவனையும் நகத்தால் கூறிட்டு காரை எடுத்துன்னு வேகமாக ஊரை ஃபுல்லாக இந்த பக்கமும் அந்த பக்கமும் சுற்றி கார் எடுத்து ஓட்டினே போயிட்டான். கார் கொஞ்சம் இல்லைன்னா அந்த காரில் அந்த வழியில் இருந்த எல்லார் மேலேயும் ஏற்றிருப்பான். உங்களுக்கு டவுட்டுன்னா அந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாரையுமே போய் கேளுங்க, அவன் கார் எப்படி ஓட்டின்னு வந்தாங்க. என்னை இந்த மாதிரி இந்த 2 குழந்தை பிறந்துட்ட பிறகு என்னை இந்த மாதிரி பண்ணலாமா? என் பிள்ளைங்களோட ஃப்யூச்சர் என்ன ஆகுறது? நான் பொண்ணு பெற்று வச்சுனுங்கிறேன். இந்த மாதிரி என்னை இப்படி அசிங்கப்படுத்திட்டாங்க. நான் அப்பயே சொல்கிறேன், போயிடுடானே நான் தலைவர், என்னை ஒன்றும் பண்ண முடியாது. எனக்கு வந்து பழனி ஊரில் பழனி கட்சியில் இருக்கிறான், அவன் பிள்ளை இருக்கிறான், என்னெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. நான் விடுதலை கட்சியில் இருக்கிறேன், என்னை யாருமே எதுவும் பண்ண முடியாதுன்னு அவ்வளோ திமிராக பேசுகிறான். அந்த தலைவர் என்ற ஒரு பதவி வச்சுன்னு இப்போது போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து எல்லா இடத்துலையும் பேசி அவன் மேலே தப்புன்ற மாதிரி எல்லாத்தையும் காட்டிட்டான். இப்போ நான் ஒரு பொன் குழந்தைய வச்சுன்னு இந்த மாதிரி என்னை அசிங்கப்படுத்திட்டு நான் எப்படி இந்த புள்ளியை வச்சுன்னு நான் எப்படி இருக்குது? எனக்கு 2 குழந்தை இருக்குது. 2 குழந்தை இருக்கிற நேரத்தில் எனக்கு இதெல்லாம் இந்த அசிங்கம் தேவையா? ஆனால் யாரும் அதை எடுத்துக்க மாட்டாங்க. அந்த பழனின்றவங்க சிவச்சந்திரவங்கன்ற பேச்சு அவங்க சப்போர்ட்டில் அவங்க மேலே தப்புன்னு எல்லாருக்கும் காட்டுறாங்க. நீங்கள் தான் எனக்கு நியாயம் வாங்கி தரணும். படித்தவரா நீங்களும் மத்திய அரசு பணியில் சேரலாம். SSC நடத்தும் MTS தேர்வில் பங்கேற்று வெற்றி வாகை சூடுங்கள். சன் IAS அகாடமி நடத்தும் SSC MTS தேர்வுக்கான பயிற்சியில் இன்றே இணைந்து பயிற்சி பெறுவீர், வெற்றி பெறுவீர். தொடர்புக்கு 9952920001 7397355517.